welcome to AS Multi Creativity channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா 3D hologram projector தான் செய்ய போறோம். கம்யூனிட்டி பேஜ்ல கேட்டிருந்தேன், இதுதான் चूஸ் பண்ணிருந்தீங்க. சோ வந்துட்டு ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் திங்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியா செஞ்சிடலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கூட ஓகே இது செய்யலாமே அப்படின்னு டக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா தாட் வரும். சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஃபுல் வீடியோ பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்லிப்பர் பாக்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள எந்த பாக்ஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து மேலே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு அமேசான் பாக்ஸ், ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ்லாம் ஒரு சில பாக்ஸ் இந்த ஷேப்பில் இருக்கும்ல, அது மாதிரி கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் பக்கம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த பீஸ் தேவையில்லை, அதனால் வந்துட்டு 4 பக்கமும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணோன்னே ஒரு சில இடத்துலலாம் எடுத்துகிட்டு வரும்ல, அந்த மாதிரி இந்த பாக்ஸ்லேயே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற பாக்ஸ் தானே இது. ஸோ அதனால் அந்த எடுத்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க பாக்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடு, இந்த பாக்ஸோட சைடு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு லைன்ஸ் போட்டுக்கிறேன். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான சேமான சைடில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு லைன்ஸ் போட்டு ரைட் சைட் பண்ண மாதிரியே லெஃப்ட் சைடும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் சைடாக. இப்போ இந்த மார்க் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலே வந்து கட் பண்ண வேணாம், சைடில் மட்டும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி விரிச்சு பார்த்தா இப்படி இருக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் எடுத்துக்கலாம். மொபைலை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சுட்டு 2 சைடும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப்பில் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப அகலமாக வந்து கட் பண்ணிட வேண்டாம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணுறப்போ கிளியராக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. மார்க் பண்ணதுலையும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்து சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கியமாக நமக்கு தேவை இந்த OHP ஷீட் தான். இது வந்து A4 சைஸில் இருக்கும். ஒரு ஷீட் வந்து 4 rupees என்னமோ தான். ஸோ இதை வந்து கரெக்டான சைஸில் வந்து நான் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ அந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் க்ராஸாக கட் பண்ணோம்ல, அதில் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டுட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு ரெடி. ஃபைனலாக வந்துட்டு நம்ம மொபைல் எடுத்து மேலே வச்சுட்டு நெட்டில் வந்து ஹோலோகிராம் வீடியோன்னு போட்டிங்கன்னா வரும், அதை ஆன் பண்ணி இந்த மாதிரி மொபைலை மேலே வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இருட்டில் பார்க்கும்போது சூப்பராக தெரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. தென் வந்து நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.